அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. இந்த பதிப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ராசி பலன்களை தாண்டி மெயினாக பார்க்கக்கூடியது எல்லாத்துக்கும் பெரும் பிரச்சனை என்னங்க, கடன் நோய் வழக்கு. இது எப்போ வரும், எப்போ தீரும்? இது எல்லா ராசிக்காரர்களும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன சார் சொல்றீங்க? இது என்னன்னா, அப்ப இந்த எல்லா ராசிக்கும் வரும்னு சொல்றீங்களான்னா, எல்லா 12 பாவத்துக்கும் 6ஆம் பாவம்னு ஒன்று இருக்கு. 12 பாவத்துக்கும் 8ஆம் பாவம்னு ஒன்று இருக்கு. எல்லா லக்கணக்காரர்களுக்கும் 8, 6ன்னு 2 விஷயம் இருக்கு. இதுதான் இது. அதுல இருக்க கெடுதல் மட்டுமே பார்க்காமல் நல்லதையும் சேர்த்து பார்க்கலாம். புரியுதுங்களா? யார் ஒருவருடைய ஜாதகத்தில் தற்காலிகமா நடக்கக்கூடிய திசை 6, 8 கூடியோ தொடர்பு இருந்து அசுப கோட்களோட பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பெருங்கடனில் சிக்கி அதை கட்ட முடியாமல் அவமானப்படக்கூடிய சூழல்கள் கொண்டு போய் நிறுத்து. இது லக்னாதிபதியோட 8 தொடர்பு இருந்து லக்னமும் கெட்டு போயிருக்கிறவங்க ஜெயிலுக்கே போயிடுறாங்க. ஸோ என்கிட்ட ஒரு சிலர் ரொம்ப அதிகமாலாம் கேட்க மாட்டாங்க, சார் எனக்கு கேஸ் ஏதாவது வர மாதிரி இருக்கான்னு பாருங்க, இல்லை சிபில் ஸ்கோர் ஏதாவது குறையிற மாதிரி இருக்கான்னு பாருங்க, கொஞ்சம் டைட்டாக போகுது, இந்த மாதிரியான சூழல்கள்லாம் பார்ப்பேன். அப்போ நம்ம சொல்லுவோம் 100% உங்களுக்கு ஆகாது, உங்களுக்கு கொஞ்சம் ஆகிற மாதிரி தான் இருக்கு, இந்த டைம் வரைக்கும் பார்த்து இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம். சார் அப்போ எந்த மாதிரி சார் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும், எந்த மாதிரிலாம் பண்ணணும்னா அந்த காலகட்டம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஒரு போன மாதம் 1.5 மாதம் 2 மாதம் கிட்ட இருக்கும். ஸோ அவருடைய ஜாதகத்தை பார்க்குறேன். அவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தோட 8ஆம் அதிபதியும் கேதுவும் இது ரெண்டும் தான் சேர்ந்துருக்கு. 8ஆம் அதிபதி 93%, கேது 43%, கிட்டத்தட்ட 40 to 50க்குள்ள, இது 90லேருந்து 100க்குள்ள ரொம்ப நெருங்கிய பாகையில் இருக்கு. ஸோ அவங்கள பார்த்து நம்ம கேட்குறோம், பெரிய விபத்து இல்லை விபத்துக்கு மாறான ஒரு விஷயத்தை கஷ்டத்தை சந்திச்சு வந்தீங்களா அப்படின்னு. ஆமாங்க, இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் என் மேலே ஒரு தவறான வழக்குகளை போட்டு என்னை கோர்ட்டு கேஸு ஜெயிலு அலைய வச்சுட்டாங்க. இந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டமானு கேட்டோம். ஆமான்னு சொன்னாங்க. இது ஒரு பிரபலமான ஒரு மனிதர் தான், பேர் நம்ம சொல்ல முடியாது. அப்போ எப்பேற்பட்ட மனிதர்கள் எவ்வளவு தூரம் உயர்ந்த நிலைமையில இருந்தாலும் கிரகங்கள் அந்த வேலை செய்கிறது. சார் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார், எனக்கு இந்த வழக்கு கேஸு அந்த மாதிரியான விஷயம் இல்லை சார், நோய்கள் தான் சார் கொஞ்சம் இதாக இருக்கு, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார், நான் பீடி சிகரெட்டு இல்லை பார்த்தீங்கன்னா சாராயம் எதுவுமே என் பழக்கம் இல்லை, நான் ரொம்ப சும்மா சொல்லப்போனால் ஹெல்த் கான்சியஸாக இருப்பேன் சார், எனக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கு சார். மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜின்னு ஒரு சப்ஜெக்டே நான் பேசுவேன். நீங்கள் ஏகே பிரசன்ன ஜோதிடம் யூடியூப் அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் தனியாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். என்னன்னா, ஒருவருக்கு எப்பொழுது நோய் வரும், எப்பொழுது நோய் தீரும், அது எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது. அப்போ முதல்ல இது ஒரு மெடிக்கலுக்கு நான் இந்த ஒரு விதி மட்டும் நீங்க எடுத்துக்காதீங்க, ஏகப்பட்ட விதி இருக்கு. பட் மெயின்ல 6ஆம் பாவத்துல இருந்து திசையோ புத்தியோ நடத்தினால் கண்டிப்பாக உடல் ரீதியான தொந்தரவுகள் வரும். அது சின்ன லெவல்ல போகுமா பெரிய லெவல்ல போகுமாங்கிற உங்களுடைய அந்த 6ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதி நின்ற பாவம் தான் டிசைட் பண்ணும். 6ஆம் அதிபதி போய் 8ஆம் அதிபதியில உட்காந்துட்டாருன்னா 8ஆம் பாவத்தில் நோயோட தன்மை வீரியமா இருக்கும். அதோட பார்வையில சனிக்கேது இருந்தால் இன்னும் மிக மிக கஷ்டமான சூழலுக்கு கொண்டு போய் விட்டுரும். அப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க, சார் இந்த ஒரு விதி வச்சுக்கோங்க, 6ஆம் அதிபதி திசை நடந்தா கண்டிப்பா நோய் வருங்க கேட்பாங்க, உங்களுக்கு இப்ப பயங்கரமான நோய் எனக்கு எதுவுமே இல்லை, நல்லா இருக்குனே அப்படிம்பாங்க. அப்போ ஒரு விதி எந்த இடத்துல தப்பாதுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். 6ஆம் பாவம், 6ஆம் பாவாதிபதி, லக்னாதிபதி, லக்னம், இது அனைத்துமே பார்த்ததுக்கு அப்புறம் குருங்கிற ஜீவகாரனையும் பார்க்கணும். சார் ஒண்ணுமே புரியலையே சார், ஏதோ பேசுறீங்க மாதிரி அது நிறைய ஜோதிடர்களுக்கு புரியும், பார்க்கலாம், இல்ல ஜோதிட ஆர்வலர்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்போ ஒரு நோய் வரும், அது சின்ன லெவல்ல போயிருமா, இல்ல பெரிய லெவல்ல கொண்டு போகுமா, இல்ல அதுவே ஒரு படுத்த படுக்கையிலேயே ஆக்கிருமா அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதக அமைப்புள்ள திசா புத்தியில் ஒழுக்கக்கூடிய கிரகத்தின் எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்குங்கிறத பார்வையோட சேர்ந்துதான் நம்ம சொல்ல முடியும். சார் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப குழம்புது சார், இதெல்லாம் என்னால் முடியாது சார்னா தாராளமாக நீங்க ஒரு ஜோதிடர் அணுகி தொடர்பு கொண்டுக்கலாம். கீழே இருக்கிற நம்பர் கூட நீங்க உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்தால் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சால் நீங்களே பார்த்துக்கலாம். அந்த திசாபுத்தி டைமில் நான் இந்த சொன்ன விதிகள் எல்லாமே அடிப்படையாக வைத்து நீங்க தாராளமாக பார்த்துக்கலாம். ஒரு சின்ன உதாரணத்தோட இந்த பதிப்பை நான் முடிச்சுக்கிறேன், இது உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா
காது சைடில் ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஒரு 10th படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9th 8th 9th 10th அப்படி 9th படிக்கும் ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்தோம். நம்ம சொல்லியிருந்தோம், டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க நீ லைஃப் லாங் இப்படித்தான், ஒரு காது தான் கேட்கும் ஒரு காது கேட்காது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம சொன்னோம், அவங்களுடைய டைம் எல்லாம் வாங்கி பார்த்து கண்டிப்பாக இவங்க லைஃப் லாங் ஏதோ ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். பட் காது சம்மந்தப்பட்ட இடத்துல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த தேதியில அவங்களுக்கு குணமாகும் சொல்லிட்டு 2024 ஜான்வரி கிட்டத்தட்ட அந்த ஒரு 10 நாள் முன்ன பின்னா நம்ம அந்த டேட்டை குறிச்சு கொடுத்தோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து அவங்களுக்கு வந்து காது கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு. இது மந்திரம் பண்ணல, மேஜிக் பண்ணல, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த ஹோமம் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, எதுவுமே சொல்ல. உங்களுடைய ஜாதகத்தில் இந்த இடத்திற்கு இந்த இடம் போகும் பொழுது கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு கேட்கும். நீங்க இதுக்காக பெரிய செலவெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூப்பிட்டு வாழ்த்திட்டு போறாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க வேற ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க. அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகம் எப்பொழுது ஒரு நோய் வரும், எப்பொழுது நோய் குணமாகும் அப்படிங்கிறத அந்த தசா புத்தி அந்த கிரகத்தை வைத்து மட்டுமே நம்ம தீர்மானிக்க முடியும். ஸோ இது நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை தவறா பார்த்துக்கிட்டு ரொம்ப செலவுகள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத வந்து உங்களோட வாழ்க்கையில மெடிக்கலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தீர்வு. அதே மாதிரிதான் கடன், நோய், வழக்கு மூணுமே ஒரே கான்செப்ட் தான். மெடிக்கல், நீங்க உங்க வாங்குற கடன், ஒரு கேஸ் வருதுனாலும் 6-8 தொடர்பு இல்லாமல் வராது. இந்த தொடர்பு போனதுக்கு அப்புறம் அதுவும் போயிடும். இதுதான். ஸோ இந்த வீடியோ பதிப்பு கண்டிப்பா நிறைய பேருக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.